அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களான நீங்கள் வரும் புதன்கிழமை இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும் என்ற வகை இன்றைய நாளில் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் அமைகிறதுங்க. இந்த பங்குனி உத்திர திருநாளை பொறுத்த வரைக்கும் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெற்ற நாள் பங்குனி மாத உத்திரம் நட்சத்திரம் தினம் என்பார்கள். அதே போல ராமர் சீதை திருமணம் நடைபெற்றதும் சுந்தரேஸ்வரரை மீனாட்சி மணந்து கொண்டதும் இதே நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றனர். அதுக்காக மன்மதனை சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான். எனவே தெய்வ திருமணங்கள் பெற்ற இந்த திருநாளில் திருமண தடை ஏற்பட்டவர்கள் விரதமிருந்து மாங்கனி படைத்து முருகபெருமானை வழிபடுவது நல்லது. பங்குனி உத்திர விரதத்தை ஒரு சிலர் கல்யாண விரதம் என்று அழைப்பார்கள். வாழ்க்கை வளமாக இருக்க எதையேனும் ஒன்றை நாம் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையை நாம் பங்குனி மாதத்தில் முருகன் மீது வைக்க வேண்டும். கந்தனின் கருணையை நாம் அளவிட்டு சொல்ல முடியாது. அழுது தொழுவதற்கு அப்பொழுதே அருள் கொடுக்கவும் பொருள் கொடுக்கவும் காத்திருப்பவன் முருகபெருமான். சண்முக கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த குமரகுருபர சுவாமி பிறவிலேயே ஊமையாக இருந்தார். இதனால் அவரது பெற்றோர் மனம் வாடினர். தங்களின் மனக்குறையை முருகனிடம் சொல்லி மன்றாடினர். ஒரு முறை குமரகுருபர சுவாமிகள் பெற்றோர் அவரை திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றார். அங்குள்ள சண்முக விலாச மண்டபத்தில் தங்கி விரதமிருந்து செந்தில் ஆண்டவரை வழிபட்டனர். திடீரென ஒரு நாள் நல்ல உறக்கத்தில் இருந்த பெற்றோரை பார்த்து அம்மா என்று வாய் திறந்து அழைத்தான் சிறுவன். குமரகுருபரன் தங்களுடைய குழந்தை பேசியதை கண்டு பெற்றோர் வியந்தனர். திருச்செந்தூர் வேலவனை வேளால் நாவல் எழுத நூலாயிரம் பாடினார் குமரகுருபவர். அந்த நேரத்தில் குமரகுருபவர் பாடிய பாடல்தான் கந்தர் கலிவெண்பா என்று அழைக்கப்படுகிறது. முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு. எனவேதான் அவனை முருகன் என்று அழைக்கின்றோம். சிறுமுகம் கொள்ளாமல் சிரிக்கும் முகம் வாய்க்க பெற்றவன் கும்பிட்டவர்களுக்கு பேரும் புகழ் தருபவன். அப்படிப்பட்ட 6 முகத்திற்கு 12 காதுகள் உண்டல்லவா? அந்த 12 காதுகளும் எவற்றையெல்லாம் கேட்க காத்திருக்கிறது என்று முத்துக்குமாரசாமி திருவருட்பாவில் சிவஞான தேசிகர் அழகாக விளக்கியிருக்கார். அந்த வகையில் தாயின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, தந்தையின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, மாமனாகிய திருமால் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, ஆனைமுகன் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, நவவீரர்களின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, பிரம்மனின் துதி கேட்க ஒரு காது, விண்ணவர்க்கு அரசனான இந்திரன் சொல் கேட்பதற்கு ஒரு காது, தெய்வானை சொல் கேட்பதற்கு ஒரு காது, வள்ளி சொல் கேட்பதற்கு ஒரு காது, அசுரர்கள் சொல் கேட்க ஒரு காது, மறை துதிக்கு ஒரு காது, அடியவர்கள் சொல் கேட்க ஒரு காது. அப்படிப்பட்ட முருகபெருமானிடம் நம்முடைய மனக்குறைகளை சொன்னால் அள்ளி தருபவன். பங்குனி 18ஆம் தேதி, அதாவது 1/4/2026 புதன்கிழமை அன்று பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் வருகிறது. பங்குனி உத்திரம் பெருநாளில் கந்த பெருமானை வழிபட்டால் செல்வ நிலை உயர்ந்து சிறப்பான வாழ்வு அமையும். அது மட்டும் இல்லாமல் மாங்கனி கிடைத்தால் மாங்கனி வைக்கலாம். இல்லையில் தேன் கதலியோடு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதை எடுத்து நாமே சாப்பிடலாம். அருகில் இருக்கு சிவாலயங்களுக்கு சென்று முருகபெருமானை வழிபட்டு வருவது மிக மிக நல்லது. அன்றைய தினம் முருகனுக்கு சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் அவன் அக்கறையோடு நமக்கு அருள் தருவான். பஞ்சாமிரதத்தால் அந்த பாலகனுக்கு அபிஷேகம் செய்தால் அஞ்சாத வாழ்வு அவன் நமக்கு அளிப்பான். பாலாலும் பன்னீராலும் அபிஷேகம் செய்தால் வாழ்நாளை நீடித்து கொடுப்பான். பங்குனி உத்திரத்தன்று ஆலயங்களுக்கு அருகில் தண்ணீர் பந்தல் வைத்து பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கி எண்ணிய பலன்கள் கைகூடும். வேலை வணங்குவதே வேலை என சொல்லும் மாதர்கள் நாளும் பொழுதும் நலமாக இருக்க பங்குனி உத்திரத்தன்று முருகன் சன்னதியில் நின்று திருப்புகழ் பாடுங்க.
தித்திக்கும் வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் அநேகமான கோவில்களில் சிறப்பான திருநாளாக இருக்கும். முருகன் கோவில்களில் விசேஷமான வழிபாடு அபிஷேகமும் இருக்கும். அதே போல் முருகன் கோவில்களில் விசேஷமான வழிபாடும் இருக்கும். சிவன் கோவில்களிலும் பங்குனி உத்திரம் விசேஷம். பல அம்மன் கோவில்களில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும். வைணவ கோவில்களிலும் பங்குனி உத்திரம் விசேஷமான நாளாக கொண்டாடப்படும். எல்லா கோவில்களிலும் முக்கியமாக தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அறுபடை வீடுகளில் ஆரம்பித்து சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் உட்பட பங்குனி உத்திர திருநாள் பரவசமாக கொண்டாடப்படும். சிங்கப்பூர், மலேசியா, மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, கனடா நாடுகள் என பல நாடுகளிலும் பங்குனி உத்திரம் நம் நாட்டை போலவே அன்றைக்கு காவடி எடுத்தல், பால்குடம் சுமத்தல் என அத்தனை வைபவங்களோடு நடைபெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த பங்குனி உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய விஷயங்களை பார்ப்போம். பங்குனி உத்திரன் முருகனுக்கும் சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம் என 12 கைகள் உடைய வேலவனுக்கு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்று மாலை வரை உத்திரம் நட்சத்திரம், அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. அதோடு பௌர்ணமியும் அன்று காலை முதல் இருக்கிறது. எனவே பெரும்பாலான ஆலயங்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. சில கோவில்களில் மட்டும் மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான், தெய்வான சிவன், பார்வதி மற்றும் ஆண்டாள் ரங்கநாதர் ஆகியோரின் திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த பங்குனி உத்திர திருநாளான இன்றைய நாளில் நீங்கள் எவ்வாறு இந்த வழிபாட்டையும் விரத முறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றும் பங்குனி உத்திரம் விரதத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம். உத்திரத்தன்று காலையில் நீராடி சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். அன்று முழுவதும் முருகன் நாமத்தை ஓத வேண்டும். பக்தி பாமாலைகளை குழுவாகவோ தனியாகவோ பாடலாம். மாலையில் பெருமாள், முருகன் மற்றும் சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட வேண்டும். பெருமாள் தாயார் அபிஷேகம் பாருங்கள் மற்றும் சிவபெருமானுக்கு உமையன்னைக்கும் அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், தேவாரம் போன்றவற்றை படிக்கலாம். அவ்வாறு செய்வதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், பணவிரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். குறிப்பா திருமண தடை சம்பந்தமான இன்னல்களை சந்தித்து வருபவர்களுக்கு நிச்சயம் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.